அங்க விழுந்துட்டு கிழங்கு கேனையா நாங்க இப்ப எங்க போயிட்டு வந்தாங்க நானும் ரித்திக்கும் டீச்சர்டியா நேசரிக்கு போயிட்டு வந்துட்டோம் தான் இப்போதான் வந்து இருக்கிறோம். அதுக்கிடையில் ஒரு கோல் ஒன்று வந்தது. என்ன ரித்திக் மாட்டுக்கண்டு கிடங்கு விழுந்துட்டா போய் பார்ப்போமா? ஆ வாங்க போய் பார்ப்போம். ஓ பாவம் வாங்க டப்புன்னு போய் பார்ப்போம். சரிப்பா அந்த இருக்கு போடுங்க. ஓகே ஓகே ம் எங்க இருந்து விட்டுட்டு வந்தாங்களே ஸ்கூல்லேருந்து. டேய் ஸ்கூலில் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸ்கூலில் மார்னிங் 8:30 இப்போ 11 மணி மட்டும் போய் நின்று 11 மணி மட்டும் நின்று ஆளை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் படிக்கிறார் பொடியனா அம்மா பக்கத்தில் நின்றா மட்டும்தான் எல்லாம் செய்வேறான். என்ன வித்தி அப்படியா? வாங்க போய் பார்ப்போம். இல்லை நீங்கள் இப்போ சொன்னீங்க ஓடி வான்னு சொல்லி மாடு விழுந்துட்டேன். நீங்க வந்துருந்தீங்கன்னா நீங்க மாட்டையை தூக்கிக்க மாட்டீங்கம்மா சாகத்தான் விட்டுருங்க. இப்போ என்ன மாடு அப்பாவை நான் தூக்கி நேரிக்கு எனக்கு முதுக குடிச்சிட்டு தூக்கிட்டீங்களே அந்த பெரிய கண்டை. இப்போ உங்களுக்கு டாய்லெட் கட்டி தரணுமா? பாவிக்காதவங்களுக்கு என்னது டாய்லெட்? பாவிச்சா 10-15 வருஷம் வரும். இப்ப சரி அது வந்தோடனே நீங்க இப்ப என்ன கதை சொன்னீங்க? செத்துட்டு சாக போகுது ஆக்களை தூக்கணும் நீங்க. சரி பிரசாந்துக்கு எடுப்ப போனோன்னா உங்களோட வாயில இருந்து எப்படி வருது? இறங்கி போயிருக்கோம். ஐயோ சரியா மாமி மாமா ஒரு மாடு கட்ட தெரியாம போறீங்க இப்ப மாடை பார்க்க போறீங்க. எங்க அம்மா ஸ்டோரி சொல்ற அம்மா காலையில மாட்டு கண்டு விழுந்துட்டு வந்து பாருங்க வாங்க வாங்க. நாங்க அங்க இருந்து அதுக்கு தான் ஓடி வந்தோம். ஸ்கூலால வந்த கையோட ரித்திக்கு அங்க பாருங்க அவர் போறது அவருக்கு மாடு தூக்கினதுக்கு 5000 போகணும். சரியா வந்தோன்னா ஆக்கள் சொல்லினவன் மாட்டு கண்டு சரி டோசரால தான் தூக்கணும். தூக்கி நோதா அது பெரிய மாட்டுக்கண்டு தான் நம்ம. அதான் இது அத்தையோட வீடுங்கிற அத்தையோட வீடு அவ இருக்கிறல்ல இந்த படியால். ஆனால் அங்கே பாப்பா மாட்டுக்கண்ட இந்த மாமரம் விளாட்டு மாமரம் காய்ச்சா அப்படி தான் இருக்கும் நிற்கும் அது. ஓ இடம் விளையாட்டா எங்கே போகிறீங்க? வழியிலையா போகணும்? போங்கிறது இங்கே பாருங்க கொச்சி மிளகாவை ரவாவை போட்டிருக்குறா. இதில் 2 கொச்சியும் நிற்குதாம்மா. ஓ அந்த நீட்டு கொச்சியும் இருக்கு தக்காளி கொச்சியும் இருக்கு. என்னது மிளகாயா? ஐயா பார்த்து நடாங்க. ஆமா புள்ளைய தூக்குங்கம்மா. கண்டு காலில் அடிபட்டுட்டோம். அது பாவிக்காதவடியா 10 வருஷம் பாவிக்காதவடியா பிரச்சனை இல்லை. பாய்க்கிறது என்னத்துக்குமா இப்படி இப்படியே போகுது? எவ்வளோ காலமாக இருக்கிறது சும்மா பின்பக்கம் தானே அதே பிடிக்காது காயம் போடுங்க. ஓ இந்த காயப்பட்டுட்டு ஒரு மாதிரி அப்பா நான் தூக்கி இழுத்து அவருக்கு நேரிக்க பிடிச்சிட்டப்பா. பார்த்துட்டீங்களா மாட்டுக்கண்ட? இதான் விழுந்துட்டா தூக்கி வச்சிருக்காமம்மா. வாங்க போவோம் இப்போ. எங்க கொட்டாஞ்சினீங்களா தொட்டாஞ்சினீங்க? அந்த தொட்டா அப்படியே சுருங்கும். அதான் தொட்டாஞ்சிருங்க. இங்கே வருங்க. முள்ளு இருக்கு கவனம். கடிக்காது முள்ளு இருக்க குத்து பட்டுரும் கவனம். ஓ தொட்டா சுருங்கி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மாடையும் பார்த்தாச்சு. மாடை பார்த்துட்டு இப்போ போய்கொண்டு இப்போ டவுனுக்கு போகிறேன். சரி இந்த கடைக்கு போயிட்டு போவோம். சரி இந்த கடைக்கு ஹாய் சொல்லிடுங்க. இன்றைக்கி நாங்கள்லாம் இப்போ என்ன செய்யறதுனால அப்படியே டவுனுக்கு போனோம். சரி இந்த கடைக்கு போயிட்டு கொண்டு போக அஸ்மியை அவங்களோட பேத்தி கொண்டு வந்தது அப்படியே அஸ்மியை கூட்டிட்டு இப்போ வீட்டை போகிறோம். என்ன அஸ்மி ரித்திக் வீட்டு போவோம் சரியா?
அவர் என்ன செய்யறாரு பாப்போம் ஆள சரியா ஆறு வந்து நிக்கிறது பாருங்க இங்க பாருங்க ஒரு ஆள மியூசிக் வந்து மியூசிக் ஒளிஞ்சிட்டா ஆறு என்ன கொண்டு வந்து கேளுங்க அக்கா பிள்ளைக்கு என்ன கொண்டு வந்து கேளுங்க என்ன கொண்டு வந்தீங்க ரெண்டு பாஸ்கெட் அங்க எங்க அங்க இதுல பைக்ல டிக்கி இருக்கு எடுத்துட்டு வாங்க எடுத்துக்கூடப்பா பாச்சா குட்டிகளேடா பாச்சா வளருடா உருளாக்கூடா கீழே உருளாக்கூடா தம்பிக்கு என்னம்மா கொண்டு வந்தீங்க ஸ்கூலில் படித்த நீங்கள் தம்பிக்கு பாடம் சொல்லி கொடுங்க அண்ணே சொல்லுக்கு இல்லைன்னா ரெண்டு போடுங்க தம்பிக்கு என்னம்மா சாப்பாடு கொண்டு வந்தீங்களா கடைக்கு போனீங்க என்ன கடைக்கு போகுது நோ பிரீத்திக்கு அக்கா என்ன கொண்டு வந்து கேளுங்க அக்கா என்ன கொண்டு வந்தீங்க தம்பிக்கு கொண்டு வந்து பாப்பா என்ன கொண்டு வந்துருக்காங்க செல்ல குட்டிக்கு அக்கா குட்டி என்ன கொண்டு வந்துருப்பா தம்பி கை கழுவும் உப்பு மாவும் என்ன அஸ்மி எனக்கு உருண்டை பிடிச்சிட்டு வந்தேன் ரைட் தீட்டிடுங்க நீங்க அக்கா தாப்புற என்ன சாப்பிட்டுட்டு என்னன்னு சொல்லுங்க ரித்திகையா இங்க வாங்க அக்கா உப்புமா இல்லையா அப்ப என்னது சோறு பேப்பர் கறி சரி சாப்பிடுங்க உள்ள சாப்பிடுங்க இன்னைக்கு வெள்ளை அரிசி சோறும் இந்தியான் சமையல் இது சமைச்ச அம்மா சமைச்ச குறையோட விட்டுட்டேன் ஏனம்மா நல்லா கறி நிறைய எடுக்கப்படுங்க அப்படி யாருமா சரி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தூளை போடுவோம் அப்பா இதுக்கு கரண்ட் இல்லையாமா உரைப்பாமா சாப்பிட்றீங்க உரைப்பாண்டி வைக்கிறீங்க சார் என்ன ஐயா உரைப்பாண்டி தூள் எவ்வளோ 3 ரெண்டு போடுறீங்களா சரி 2 போடலாம் ரைட் இப்போ நாங்கள் 2 கலந்தோம் இதுக்கு மட்டுமா பால் புளி புளி கரைச்சி வச்சுருக்கீங்களா அதோட முடியும் இப்போ ஒரு ஆள் போகுது புளியும் போகணும் இப்போ தூள் காணமானு பார்ப்போம் கொச்சி மிளகா போட்டால் தானே புளி எது போகுது அங்கே புளி சொப்பின் தெரியா ஹலோ காரணமா ரைட் இப்போ புளி என்ன கேட்குறோம்னா முதல் பல்ல புளி வேணா நம்ம கேட்குறது இப்படி கேட்குறாக்கு ஏசியில் ஊற்றுங்க ஏசியில் ஊற்றுங்க ஒர்க்கையான நக்கல் சரி என்ன கொஞ்சம் பால் விட வரணும் ரைட் இன்னும் கொஞ்சம் பால் சரி பாலை விடுவோம் சரி புளியை விடுவோம் வேணாம் அப்பா கொஞ்சம் மீன் தண்ணி வைக்க
கொஞ்சம் கொதிக்கோங்க அப்படித்தானே முடியும். என்னய்யா ஆ யார் கரைச்சி தந்தது? அம்மா ஆமாவா? எப்படி இருக்கு தேதிகா ஜூஸ்? சூப்பராக இருக்கா? இன்னைக்கு மதிய சாப்பாடு என்னன்னு சொன்னால் என்ன ஸ்மிது? சோறு இது இது என்ன கீரைம்மா? தக்காளி கீரை. தக்காளி கீரையும் அஸ்மிக்கு தெரிஞ்சிருக்கு. இங்கால கனவா கறியும். தக்காளி இந்த எந்த பிள்ளையும் அவர்கிட்ட இதில் சாப்பிட்றேன். தக்காளி கீரையும் கனவாவும். இப்போதான் சாப்பிட்றேன். நித்திர ஹோட்டலும் வேணா தேக் என்னய்யா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சஜியாக்கள் போட்ட வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நானும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்து சாப்பிட்றேன். சாப்பிட்றீங்க படிச்சு பொலி சாப்பிட்றீங்களா? ஆ அம்மோ எப்படி போவீங்க? போலீஸுக்கு போவீங்க? போலீஸ் உடுப்பெல்லாம் போட்டா போவீங்க? அட்டே இப்போ போலீஸா பயமாக இருக்கட்டும் உங்களுக்கு. என்ன செய்வீங்க போலீஸா வந்து? காப்பாத்துவீங்களா? அட்டே இந்த தங்க பிள்ளையாடாது. நீங்கள் டாக்டரா? நீங்கள் டாக்டரா வந்து என்ன செய்வீங்க? ஊசி போடுவேன். ஊசி போடுவீங்களா? அம்மா கஷ்டம் பண்ணா அம்மாக்கு மருந்து கொடுப்பேன். மருந்து கொடுங்க. எல்லாருக்கும் ஊசியை போட்டிங்கன்னா வர மாட்டேன். மருந்து கொடுக்கணும். பார்த்தீங்களா உங்களுக்கு தம்பி? பார்த்தீங்களா போலீஸாக வந்து என்ன காப்பாற்று வேறாம். நல்ல பிள்ளை. நான் எப்படி இருக்கு சாப்பாடு? எப்படி இருக்கு ஐயா? வித்திக்கையா கைக்குதா? கீரை படியாக சாப்பிடணும். கீரை சாப்பிட்டா கண் தெரியும். நான் அம்மா சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க. இது வந்து என்ன கீரைண்டா? தக்காளி கீரை. அஸ்மி சீதி விட பையம்மா வேணாம், நான் இப்போதான் சாப்பிட்டேங்க. என்னவா இருக்குது? சரியா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்னிங்கே நாங்கள் ரித்திகையா நேசரில் விட்டுட்டு வந்துட்டு என்னடா வீடியோ யோசிச்சு கொண்டிருக்கிற டைமில் வந்து மாட்டுக்காண்டு வந்து அங்கே கிணத்துக்கு வந்து குழிக்குள்ளே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி அதையும் போய் வழியாக பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து மதியம் சமைச்ச கறியும் சோறையும் கீரையும், அதாவது என்ன கீரை அஸ்மி? அது தக்காளி கீரைன்னு டெய் தான் சாப்பிட்ருக்கேன். நான் அப்பமா கொடுத்து வாங்க நல்லதான்னு சொல்லி அதையும் சாப்பிட்டுட்டு ஐயா சத்தம் பண்ணாதீங்க குட்டி சாப்பிட்டுட்டு சரியா ரித்தி குட்டி மச்சி அக்காவும் வழியா படிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும். நான் உங்கள் பிகேஆர் ஃபேமிலி. பாய்.